ஸ்டேஷன்ல பஸ் மேல சமூக விரோதிகள் கல் எறிஞ்சிருக்காங்க. அதே போல இந்த மாதிரி பெண்களுக்கு கோயம்புத்தூர்ல பெண்களுக்கு மேல பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இது குறித்து நான் நாங்கள் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கோம். கடந்த கிட்டத்தட்ட 4.5 வருடத்தில் திமுக ஆட்சி வந்ததுலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக இல்லை தமிழகத்தில். முதலமைச்சர் அவர்கள்கிட்ட நாங்கள் கேட்குற கேள்வி ஒன்று தான், பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போ கொடுக்க போகிறீங்க? பெண்களுக்கான காட்சி, பெண்களுக்கு உரிமைக்கான கொடுக்க வேண்டிய ஒரு ஆட்சி எங்களது இருக்குது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து 2021லேருந்து 2025 கடைசியில் இருக்கோம். இந்த 4.5 வருடத்தில் 65% பெண்களுக்கு மீதான ஒரு கொடுமைகள் அதிகமாகிருக்கு. ஸோ 65% ரைஸ் நீங்கள் சொல்லும்போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்குது? எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது, கோயம்புத்தூர் இருக்கட்டும், பொள்ளாச்சி இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கட்டும், இல்லை பல இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முக்கியமான காரணம் போதைப் பொருட்கள் அல்லது டாஸ்மாக். இதுதான், அந்த போதைக்கு அடிமையானவங்க தான் மேக்ஸிமம் இதை பண்ணுறாங்க. டாஸ்மாகில் உங்களுக்கு லாபம் வருது, அதனால தான் அந்த டாஸ்மாக் நீங்கள் 10 மணிக்கு மேலே பில் இல்லாமல் நீங்கள் கடையில் விற்கிறீங்க. அதுவும் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது போதைப் பொருட்கள் கடத்தப்படும் போது இங்கே வரும்போது அதுக்கு உங்கள் கட்சியிலேருந்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அதுக்கு காரணம்னா தெரிய வந்தது. அந்த விஷயம் அப்படியே மறைச்சிட்டிங்க. அதுக்கு என்ன ஆனது, எது ஆனதுன்னு ஒன்றும் தெரியல. மறுபடியும் நீங்கள் வரும் தேர்தலுக்கு பெண்களுக்கு நாங்கள் எல்லாமே நடவடிக்கை எடுக்கோம், பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம்னா வாயை கூசாமே பேசிட்டு இருக்காங்கன்னா அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது.